தமிழ் சினிமாவில் இந்த வருடம் வெளியான படங்கள்ல அதிக அளவில் வசூல் செஞ்சு சாதனை படைச்சது பா ரஞ்சித் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிச்சு வெளிவந்த கபாலி திரைப்படம். இந்திய அளவில் பல படங்களோட சாதனைகளை முறியடிச்ச கபாலி திரைப்படம் உலக அளவிலையும் எண்ணற்ற தியேட்டர்களில் வெளியானது. அந்த வகையில் அதிக லாபம் கொடுத்த படங்கள்ல கபாலி இடம் பிடிக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. படம் வெளியான எல்லா தியேட்டர்களையும் ஒரு மாதத்துக்கும் மேலாக ஓடி படம் வசூல் சாதனை படைச்சு விநியோகஸ்தர்களுக்கு லாபம் கொடுத்தது. இந்த நிலையில ரஜினியை சந்திச்ச தயாரிப்பாளர் கலைப்புலி எஸ் தானு கபாலி படத்துல 20 கோடி ரூபாய் வரைக்கும் நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறதாக சொல்லியிருக்காரு. இதனால சூப்பர் ஸ்டார் கடும் அப்செட்ல இருக்கிறதாக சொல்லப்படுது. சௌந்தர்யா ரஜினிகாந்த் அடுத்ததாக இயக்கும் படத்தை தானு தயாரிக்க இருக்காரு. இந்த படத்துக்கு கூட ரஜினி முழு விருப்பம் தெரிவிக்கல அப்படின்னு இப்ப தகவல் கசிஞ்சிருக்கு. பைல்வான் அண்ணே, முதல்ல உங்களுக்கு தான் பதில் சொல்லணும். எங்களை பெருசாக ஒரு ஷாக் கொடுத்து நான் இதெல்லாம் செஞ்சுருக்கேன், இதெல்லாம் சாதிச்சிருக்கேன், நீங்களாம் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு பணத்துக்காக என்றைக்குமே அடிமையானது கிடையாது. இந்த புகழுக்காக எப்பவுமே அடிமையானது கிடையாது. சினிமா பிடிக்கல அப்படின்ட்டு திரும்பி அதை விட்டுட்டு நான் என்னுடைய மகன் கல்யாணத்தை இன்விடேஷன் கொண்டு கொடுத்தேன். அவங்க 2 பேருமே அந்த அலுவலகத்தில் உள்ளவர்கள் சரியாக நடந்துக்கல. பைல்வான் சார் கோச்சுக்க வேண்டாம், இப்படியெல்லாம் ரேரான ஆளுங்கள் அடிக்கடி நம்ம சந்திக்க முடியாது. தயவு செஞ்சு அப்பா மாதிரி எங்களை கம்பேர் பண்ணாதீங்க. ஒரு 500 பேரை இன்னும் நெருக்கமாக வச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பொறாமையாக இருக்குது. எந்த காரணத்தை முன்னிட்டும் இன்னைக்கு நான் பதிவு பண்ணுறேன், மீடியாவை பகைத்த எந்த கலைஞரும் அடுத்த கட்டத்துக்கு போனதே இல்லை.